Hello students, welcome to Hiba Max Study Time. CBSE 8th Standard Max பார்க்க போறோம் இந்த வீடியோல. Chapter 9 Mensuration Exercise 9.1. ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, சரிங்களா? ஏன்னா நிறைய லைக்ஸ் கிடைக்கும் போது நம்ம சேனல் நிறைய பேருக்கு அது ஷேர் ஆகும். எனக்காக நீங்கள் செய்கிற ஒரு ஹெல்ப்பாக அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The shape of the top surface of a table is a trapezium. Find its area if its parallel sides are 1 meter and 1.2 meter and perpendicular distance between them is 0.8 meter. ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேபிளோட டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ட்ரெப்பீசியம் மாதிரி இருக்குது. ஸோ டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஒரு ட்ரெப்பீசியம் ஷேப்பு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது டேபிளோட டாப், ஒரு டைனிங் டேபிள்னு நினச்சிக்கோங்க. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஸோ ஏரியா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். If its parallel sides are 1 meter and 1.2 meter. ஸோ 1 meter ஷார்ட் சைடு எடுத்துக்கலாம், 1.2 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற இடம் எடுத்துக்கலாம். And its perpendicular distance, height, perpendicular distance பாருங்க, perpendicular distance வந்தது ஹைட்னு கன்சிடர் பண்ண முடியும், is 0.8 meter. இப்போ டயக்ராம் ஈஸியாக வரைஞ்சிட்டோம். இதை வச்சுட்டு ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட் எப்போவுமே கிவன் என்னென்னு நம்ம எழுதிடணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹைட் h is equal to 0.8 மீட்டர். அடுத்தது பேரலல் சைட்ஸில் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர், பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.2 மீட்டர். ஃபஸ்ட்டு எல்லாத்தோட யூனிட்ஸும் ஈக்குவலாக இருக்கா அதை பார்க்கணும். எல்லாமே ஈக்குவல் யூனிட்ஸ், மீட்டர் மீட்டர் மீட்டர், எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஃபார்முலா எழுதலாம். ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் is equal to half into h into a plus b square யூனிட்ஸ். கண்டிப்பாக யூனிட்ஸ் எழுதணும், இதுதான் ரொம்ப முக்கியம். யூனிட்ஸ் எதுலனா ஒரு மார்க் மைனஸ் ஆகிடும், சரிங்களா? இப்போ வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். half into ஹைட்டோட வேல்யூ 0.8 into a plus b, a 1, b வந்து 1.2. நெக்ஸ்ட் லைனில் 1/2 into 0.8 நான் 8/10 எழுதிக்கலாமா? 0.8 ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் தான் டிவைடட் பை 10 into 1 plus 1.2, அப்போ 1.0 plus 1.2. ஸோ ஆட் பண்ண ஆன்சர் 2.2 கிடைக்குமா? ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2.2. ஸோ நான் அதை எப்படி எழுதுறேன்னா 22/10. இந்த ஃபுல் டேர்மோட வேல்யூ எவ்வளோ? 2.2. 1 plus 1.2 2.2. அது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கனால 22/10. ஏன்னா நம்ம கால்குலேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ சால்வ் பண்ணலாம். 2 1 டைம், 2 11 டைம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், 8 into 11, 8 into 11 88 by 10 into 10 100. ஸோ 88/100 எப்படி வரலாம்? 0.88 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியாவோட வேல்யூ. கால்குலேஷன் ஈஸியாக மாற்றிக்கோங்க. 0.8 இல்லைன்னா எப்படி வரும் தெரியுமா? 0 பாயிண்டில் நீங்கள் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும். அது கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிவிஷனில் எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ். செகண்ட் கொஸ்டின், த ஏரியா ஆஃப் அ ட்ரெப்பீசியம் இஸ் 34 centimeter square and the length of parallel side is 10 centimeter. ஸோ ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. and its height is 4 centimeter, ஹைட்டும் என்னன்னு கொடுத்துட்டாங்க. find the length of another parallel side. ஸோ இன்னொரு parallel சைடோட லென்த் என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் என்னன்னு எழுதிடலாம். ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 34 centimeter square. அடுத்தது ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 centimeter. பேரலல் சைடில் ஒரு சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 centimeter. இப்போ டயக்ராம் வரைஞ்சோன்னா டோட்டல் ஏரியா 34, ஏ வேல்யூ 10, ஹைட்டோட வேல்யூ 4, பி வேல்யூ என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும்.
கிளியராக இருக்கா? டயக்ராம் வரைஞ்சு நம்ம கிவன் டேட்டா எழுதிட்டோம். இப்போது ஏரியாவோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் trapezium is equal to half into height into a plus b square units. Area of trapezium na இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க இல்லையா? 34 is equal to 1/2 h இருக்கிற இடத்துல 4 into a ஓட வேல்யூ எவ்வளோ 10 plus b ஓட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், 2 டேபிளில் 4 கேன்சல் ஆகும். 2 1 டைம், 2 2 டைம்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு லைன் எப்படி இருக்கும்? 34 is equal to 2 into 10 plus bன்னு இருக்குமா? கரெக்டாக? இப்போ அடுத்து இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2வை நான் லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது டிவிஷனாக மாறிடுமா? 34 divided by 2 is equal to 10 plus b. இப்போ 34 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 2 1s are 2, பேலன்ஸ் 1 4, 2 7s are 14 0. ஸோ ஆன்சர் என்ன? 17. இங்கே ப்ளஸ் 10 இருக்கா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் ப்ளஸ் 10, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும்? லெஃப்ட் சைட் மைனஸ் 10 is equal to b. ஸோ 17 minus 10 வந்து 7, which is equal to b. அப்போ அனதர் சைடோட வேல்யூ என்ன? therefore another side b is equal to 7 centimeter. அது எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. லென்த் ஆஃப் த ஃபென்ஸ் ஆஃப் அ trapezium shaped field ABCD is 120 meter. If BC is equal to 48 meter, CD is equal to 17 meter and AD is equal to 40 meter. இது புக்லேயே நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் வரைஞ்சிடலாம். புக்கில் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒரு ட்ரெப்பீசியம். இந்த ட்ரெப்பீசியமோட ஒரு சைடோட வேல்யூம் கொடுத்துட்டாங்க. ஏடி வந்து 40, சிடி வந்து 17, பிசி வந்து 48. Find the area of this field. Side AB is perpendicular to the parallel sides AD and BC. இந்த ட்ரெப்பீசியத்தோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? AB is perpendicular to the parallel sides. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபி தான் ஹைட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏபி தான் ஹைட். இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சாதான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஹைட்டு தெரியலன்னா ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி ஹைட் கண்டுபிடிக்கிறது? ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க பாருங்கள். Length of the fence of trapezium shaped field is 120 meter. Length of the fenceனா என்னது? இந்த பார்க்கை சுற்றி இருக்கிற எல்லா சைடையும் ஆட் பண்ணால் எனக்கு 120 மீட்டர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பெரிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சொல்யூஷனில் given fence of the trapezium shaped field is equal to 120 meter. Fence of trapezium shaped na என்னது? ஏபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் ஏடி ஆர் டிஏ எப்படி வேணால் எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 120 மீட்டர். இப்போ என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ எழுதிக்கலாம். ஏபி மட்டும் இல்லை. பிசி 48, CD 17, AD 40, which is equal to 120. 40, 48, 17, 15, balance 1, 8 kapra 9, 10, 105. So AB plus 105 is equal to 120. Next line la AB is equal to 120 plus 105 equal to other side வரும்போது minus 105 மாறிடும். ஸோ ஏபி வந்து ஏபியோட வேல்யூ 120 minus 105, 120 minus 105. ஸோ 20ல் 5 போச்சுன்னா 15, 1 minus 1 0. ஸோ 15 மீட்டர். இதுதான் ஏபியோட வேல்யூ. ஏபின்னா என்னது? ஆக்சுவலாக ஹைட் இல்லையா?
இப்போ ஹைட்டும் கிடச்சிருச்சு. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர். ஏ வந்து 40 மீட்டர், பி வந்து 48 மீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் ஏரியாவோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் is equal to half into height into a plus b square units, which is equal to half into height 15, a value 40 plus b value 48. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிடலாம். 40 plus 48 88. 1/2 into 15 into 88. 88 2 டேபிளால் டிவைட் பண்ணால் 2 4s are 8, பேலன்ஸ் 8, திருப்பி 2 4s are 8, 0. ஸோ 2 1 time, 2 44 times. therefore 15 into 44 மல்டிபிள் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும். 44 into 15, 4 5s are 20, 4 5s are 20 plus 2 22, 0, 4 1s are 4, 4 1s are 4, 660. 660 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியாவோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஃபார்முலா எப்படி எழுதணும், எப்படி சப்ஸ்டியூட் பண்ணும், கேன்சலேஷன் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.